வாசிங்க 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 2 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உனக்கு உண்டாயிருக்கிறபடினா. என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? கர்த்தருக்கு பயப்படுறதே உனக்கு ஜீவன் நீரூற்று. அல்லேலூயா. அதுவே உனக்கு மரண கண்டித்து உன்னை சேம்பர செய்யும். அல்லேலூயா. இது வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலோ ஆவியிலோ உண்டான எல்லா அசுசியங்களையும் விடுங்கள். நம்மளை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பரிசுத்தமாகுதல் காரியத்தை நம்ம பயத்தோட சுதந்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில வழி ஆலோசனைகள் எல்லாம் விட்டு விட்டு நம்ம வீடுகளில் இருக்கும் போது நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். அல்லேலூயா. நான் வேண்டாம்னு சொல்லலை. அல்லேலூயா. அந்த வீடுகளில் இருக்கும் போதும் பயம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு பழைய தந்த சத்தியத்தின் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் மாறி போகாமல் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது உலகத்தில் உங்களுக்கு ஒருவேளை லகுவா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? மேக்சிமம் முடிந்த அளவுக்கு கடைபிடிக்க பாருங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமான காரியத்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மாம்சத்தின் வாழ்க்கையிலும் நீங்கள் அதிகரிக்க நீங்கள் நாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமாகிற காரியத்தை பிரதானமான இருக்கிற காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வாசிங்க 10வது சங்கீதம் 19 10வது வசனத்தை வாசிங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் தெளிந்த தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது.